கர்த்தருடைய வேதம் ஒரு குறைவும் இல்லாதது. அதுதானே அதில் அப்படி தான் போட்டிருக்கு. அதில் வசனம் கீழே பார்த்தாலும் அந்த அவருடைய வேதத்தை பற்றி சங்கீதத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. ஒரு குறைவும் இல்லாத ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அது வந்து முழுசாக ஒழுங்காக ஆவிக்குரிய வழியில் நம்ம அதை வாசித்தோன்னா தான் அது ஒரு குறையும் இல்லாததுங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ இப்போ அன்னைக்கு ரொம்ப பைபிள் வந்து குறை உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் ஒரு இதை போட்டிருந்தார். திடீர்னுட்டு ஒரு வீடியோ அனுப்பி தந்தார். அப்போ குறை என்ன அப்படின்னு சொன்னால் அதில் முதல்ல ஒரு குறை கேட்குறாரு. எப்படின்னா, கோகு மாகோகு யுத்தம் அப்படிங்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதே விஷயம் குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. எக்யூஜ் மக்ஜூஜ் யுத்தம் அப்படின்ட்டு ஒரு யுத்தம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இதில் வந்து தெளிவில்லை. அதில் பயங்கர தெளிவாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து இதுக்குள்ள காரியங்களை நீங்கள் வந்து ரெண்டும் ஒரே இனமாக, கோகு மாகோகு அப்படிங்கிறது ஒரே இனம் தானா சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ சரி, ஏதாவது கிறிஸ்தவர்கள் கோகு மாகோகு ஒரே இனம் தானாங்கிறதே தெரியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படின்ட்டு. அப்போ சரி, இதில் என்னது இருக்குது அப்படின்ட்டு நானும் அந்த குரானை எடுத்து அப்போ சரி வாசித்து பார்ப்போமே அப்படிங்கிறது எடுத்து வாசிக்கும்போது அந்த அத்தியாயம் 18வது அத்தியாயத்துலேயும் 21வது அத்தியாயத்துலேயும் அவங்க சொன்ன மாதிரி அதில் ஒரு யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 18வது அத்தியாயத்தில் நம்ம எடுத்து சும்மா அதை வாசிக்கும்போது அதில் ஒரு துர்கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆள் வரார். அப்போ இந்த வந்த ஆள் என்னென்னா, இவர் ராஜாவா இல்லை பெரிய அதிபதியா அப்படிங்கிறது தெரியல. இவர் வாரார் பூமியில் வந்து அப்படி நடந்து வரும்போது அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 2 பெரிய கூட்டம் இருக்குது. என்னென்னா, எக்ஜூஜ் மக்ஜூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கூட்டம் இருக்குது. இந்த கூட்டங்கள் வந்து பெரிய குழப்பங்களை உண்டாக்கி எங்களை பயங்கரமான பிரச்சனைகளை ஆளாக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு நடுவில் ஒரு தடுப்பு சுவரை நீங்கள் கட்டணும். எதை கட்டணும்? ஒரு தடுப்பு சுவரை நீங்கள் கட்டணும். கட்டு அதுக்கு என்ன பணம் வேணுமோ நாங்கள் தரோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ அவர் உடனே சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் எல்லா பெரிய விஷயங்களை தந்திருக்கிறதுனால எனக்கு நீங்கள் குணம் தரண்டா, நான் கொஞ்சம் சாதனங்கள் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் இரும்பு பாலங்களும் கொஞ்சம் உருகிய செம்பம் கொண்டு வர சொல்லி அதில் ஒரு நடுவில் ஒரு தடுப்பு சுவரை கட்டுறாரு. அப்போ இந்த தடுப்பு சுவர் அது இப்போவும் அந்த தடுப்பு சுவருக்குள்ளே அந்த ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது இருக்காங்க. இது உடச்சி அவங்களால வெளியே வர முடியாது. அந்த அந்த கூட்டம் எக்ஜூஜ் மக்ஜூஜுங்கிற கூட்டம் உள்ளே இருக்குது. இப்போ அந்த ஜனங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு இப்போ வெளியே வர முடியாது. ஆனால் கடைசி நாட்களில் கடைசி ஆண்டவருடைய வருகைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நாட்களில் வந்து அந்த அல்லாஹ் தானே அதை உடைப்பார். உடைச்சிக்கிட்டு இந்த ஜனங்களை வெளியே விடுவார். இவங்க வந்து யுத்தம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மேடுகளில் இருந்தெல்லாம் இறங்கி வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் சொல்லியிருக்கு. அப்போ இவங்கள் வரும்போது வந்து கடைசியில் அதுதான் மறுஜன்ம நாளுக்கு நெருங்கின நாள், அதாவது கடைசி யுத்தம். நம்ம பைபிளில் சொல்லப்படி போல கடைசி யுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதில் கீழே பார்த்தா இவங்க அழிந்தாங்களா இல்லை அழியாமல் போனாங்களா என்ன செய்தாங்கங்கிறது விஷயம் இல்லை அதில். சரி, இவ்வளோ டைரக்ட் விஷயம் தான் அங்கே இருக்குது குரானில். அவர் கேட்குற கேள்வி, கோகு மாகோங்கிறது ஒரே இனம் தானே, அது உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் இப்போ என்னென்னா, கோகும் மாகோகும் சரி, இந்த எஜுவும் மக்ஜூஜும் ஒன்று தானா, முதல்ல அதை பார்க்கணும். இது ரெண்டும் ஒன்று தானா? இது ரெண்டும் யார்? லேலுயா. கோகு மாகோகு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி தானே? கோகு மாகோகு யுத்தம் கண்டிப்பாக கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு மகாபெரிய யுத்தம். அப்போ இந்த யுத்தம் ஆனால் கோகு அப்படின்னா யார், மாகோகு அப்படின்னா யார்? அப்போ மாகோகுன்னா யார் அப்படின்னா ஆதியாகமம் 10:2 போட்டிருக்கு. அதை வாசிங்க. அப்போ இது யார்? நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு பையன் தான் யார்? யாபேத். அப்போ அந்த யாபேத்துக்கு 7 மகன்கள் இருந்தாங்க. இந்த 7 மகன்களில் 2வது மகனுக்கு பெயர் தான் என்னது? மா கோகு. அப்போ இவனுடைய சந்ததியர்கள், இவனுடைய தலைமுறைகள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு பெயர் தான் என்னது? மாகோகு. மாகோகுங்கிறது ஒரு பெரிய ராஜாவோ இதோ ஒன்றும் கிடையாது. இவனுடைய, அதாவது இந்த நோவாவுக்கு 3 குமாரர்களில் ஒரு குமாரன் யாபேத்து, அவனுடைய 7 மகன்களில் 2வது மகனான மாகோகு. இந்த மாகோகுன்னு சொல்லப்படுறவனுடைய சந்ததிகள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் என்னது? மாகோகு. அப்போ வந்து எசேக்கியேல் 38வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தா அது தெளிவாக தெரியும். அதை வாசிங்க பார்க்கலாம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், போதும். அதுல என்ன சொல்லியிருக்கு? மேசேக் தூபால் ஜாதி. அந்த மேசேக் தூபால் கூட இந்த 7 மகன்கள்ல 2 பையங்க தான், இந்த யாபேத்துடைய பிள்ளைகள் தான். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமை அதிபதியான மாகோகு தேசத்தானான,
அதாவது மாகோகுங்கிறது ஒரு தேசம், அது இருந்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு அதிபதியாக வருகிறவன் தான் கோகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆள். அப்போ மாகோகுங்கிறது நோவாவின் பேர பிள்ளைகளான அவர்களெல்லாம் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் மாகோகு. அந்த நிலப்பரப்பில் இருந்து கொண்டிருந்த மேசேக், தூபால் இப்படிப்பட்ட ஜாதிகளுக்கெல்லாம் பெரிய அதிபதியாக இருந்த ஆள் தான் யாரு? கோகு. அப்போ ரெண்டுக்கும் மாகோகுக்கும், மாகோகுங்கிறது ஒரு நிலப்பரப்பு, கோகுன்னா அதில் இருந்த ஒரு பெரிய அதிபதி. அப்போ இவ்வளவு இந்த தீர்க்க தரிசனம் வந்து பார்த்தாக்கி இந்த உலக அந்த கடைசி நாட்கள் நெருங்கும் போது இந்த மாகோகு நிலப்பரப்பில் இருந்து ஒரு குரூப்பு கோகுங்கிறவன் தலைமையில் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எதிர்க்கும், இஸ்ரவேல் நாட்டை எதிர்க்குங்கிறது தீர்க்க தரிசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த நாடுகளுக்கு பெயர் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பெர்சியா, எத்தோப்பியா, லிபியா, துருக்கி. அதாவது 39 எசேக்கியல் 38 39 வாசித்தாலே கோகு மாகோகு அந்த ரெண்டு அதிகாரத்தையும் குறித்து வச்சிருக்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 38 39 இந்த ரெண்டு அதிகாரங்களையும் தெளிவாக படித்தாலே பழைய ஏற்பாட்டில் கோகு மாகோகு என்னதுங்கிறது தெளிவாக தெரியும். அதில் தான் போட்டிருக்கு பெர்சியா, எத்தோப்பியா, லிபியா, துருக்கி, ரஷ்யா. ரஷ்யாவுக்கு பெயர் போட்டிருக்காது, அது வேறு பெயராக போட்டிருக்கோம். கஜகஸ்தான், உக்ரைன், அர்மோனியா இப்படிப்பட்ட ஒரு நாடுகள், 8 நாடுகள் எதுக்கு எதிராக? இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் மேக்சிமம் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக 1-2 நாடுகளை தவிர வேற எல்லா நாடுகளும் எதிராட்டு கிளம்பியாச்சு. அப்போ எசேக்கியல் 38 18 ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதை வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியல் 38 18 இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசின் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்வாராம்? இந்த குரூப்பு இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்போது என்ன செய்வாராம்? அவருக்கு நாசியில உக்கிரம், அதாவது பயங்கரமான கோபம் இவங்களுக்கு மேலே எழும்பு. ஆனால் இவர் தான் கொண்டு வராரு. ஆனால் வந்தால் இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த நாடு வந்தாலும் அதை தீவிரமாக, அது இன்றைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை நாடு கொடி கட்டி வந்தாலும் இவங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய என்னது நாசியில் என்ன ஏறும்? உக்கிர ஏறும் அப்படின்னு போட்டு, உக்கிர கோபம் ஏறும் அப்படி போட்டிருக்கு. அதில் கோகும் மாகோகும் இவங்க வந்தாலும் இஸ்ரவேல் மலைகளில் தேவன் கொன்று போடுவது மட்டுமில்லை, அந்த பறவைகளுக்கு இரையாக கொடுப்பாருன்னு எழுப்பட்டிருக்கு. அப்போ இது எப்போ நடக்கக்கூடிய சம்பவம்னா இது வந்து இந்த உலக முடிவு நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவம். ஆனால் இதே கோகு மாகோகு யுத்தங்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது 1000 வருஷ அரசாட்சியின் முடிஞ்சு நடக்கக்கூடிய சம்பவம். அப்போ 2 சம்பவம், கோகு மாகோகு யுத்தங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இது எப்போ நடக்கக்கூடிய சம்பவம், இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்த இது வந்து கடைசி காலங்கள் நெருங்கும் போது இஸ்ரவேலுக்கு எதிராக அந்த நாடுகள் வரும்போது நடக்கக்கூடிய சந்தேகம். அதை இவங்களை என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து பறவைகளுக்கு இரையாக கொடுக்குறார். ஜனங்கள் எல்லாம் இந்த மரித்து கிடக்கவங்களை, அதில் கீழே வாசித்தா தெரியும், மரித்து கிடக்கவங்களை அடக்கம் பண்ண முடியாமல் பல நாட்கள் அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னு கூட அந்த வேதாகமத்தில் அந்த வசனம் அந்த 2 அதிகாரத்திலையும் பார்க்கும்போது தெரியும். ஆனால் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே கோகு மாகோகு யுத்தம் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20:7 வாசிங்க. அதுல என்னன்னா இதுல வந்து 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே, அதனால தான் அதில் போட்டிருக்கு 1000 வருஷம் முடிஞ்ச உடனேயே சாத்தான் புறப்படுவான். புறப்பட்டு இதுல வந்து கோகு மாகோகு யுத்தம்னு சொல்லப்படுறதுல வர 8 நாடுகள் தான். ஆனா இது அப்படி இல்லை, 4 திசைகளில் இருந்தும் ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருடைய அதாவது பரிசுத்த நகரம்னு சொல்லப்படக்கூடிய இந்த எருசலேமை சுற்றி உலகம் முழுவதிலும் உள்ள 4 திசைகளில் உள்ள நாடுகள் வந்து யுத்தம் செய்ய வருது. அதில் தான் அந்த பிரியமான நகரத்தையும் எதையெல்லாம் பரிசுத்தவான்களின் பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்டவர் அவங்களை எப்படி அளிக்கிறார்னா, வானத்திலிருந்து பூமி தீ இறங்கி அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அப்போ பார்த்தா கோகு மாகோகுங்கிறது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய வருகைக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த இது. அதில் தான் எத்தனை பேரை சாவாங்க அப்படி இப்படிலாம் தெளிவாக போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு ஜனங்கள் உயிரோடு இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடக்கக்கூடிய கோகு மாகோகு யுத்தத்தோட எல்லாமே முடியும், நியாய தீர்ப்பு மட்டும்தான் மீதி இருக்கும். அல்லேலூயா. அப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த கோகு மாகோகு யுத்தங்கிறது ரெண்டும் ஒரே யுத்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எசேக்கியல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிருபை காலம். இது என்ன காலம்? கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்தோட கடைசி நாளில் நடக்கக்கூடியது தான் அந்த எசேக்கியல் சொன்ன அந்த யுத்தம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் சொன்ன அந்த யுத்தம் 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனேயே நடக்கக்கூடிய யுத்தம். அப்போ அந்த 2 யுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். அப்போ அதை பார்த்தா இந்த இஸ்லாமியர் கேட்டது போல கோகு மாகோகும் இல்லை ஏஜூஜம் மஜூஜம் எல்லாம் ஒரே யுத்தமானு கேட்டால் அது ஒரு யுத்தம் இல்லை. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னு சொன்னால்
எந்த சுவருக்குள்ளேயும் யாரையும் பிடிச்சி அங்கே சொல்லியிருக்க மாதிரி சுவருக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம், அங்கே ரெண்டாவது அங்கே இருந்து வெடிவீச்சு பட்டவொன்னே அவங்க இங்கே வருவாங்க அப்படிலாம் ஒன்றும் நம்ம பைபிளில் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி எங்கே இருந்து இதுவரைக்கும் இந்த காலம் வரைக்கும் யாரையுமே தேவன் இதுவரை அடைச்சி வைக்கவே இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்ட நாடுகளை கூட கோகமாக யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் 8 நாடுகள், 1-2 நாடுகள் இல்லை, 8 நாடுகளை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படி அது எசேக்கியேல். மற்றபடி இந்த 2வது வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கோகு யுத்தத்தில் நடக்கக்கூடியது வந்து 4 திசைகளில் இருந்தோம். அதுலேருந்து ஒரு நாடை கூட நாட்டுக்கு பேர் சொல்லலை. ஆனால் இவங்க இதில் அப்படி இல்லை, இந்த இடத்துலேருந்து வருவாங்க, அடைச்சி போடப்பட்டிருக்காங்க, அப்படி அடைச்சி போட்டதாட்டு நம்ம வேதாகமும் சொல்லலை. அதனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சொல்லப்படுறதுக்கும் வித்தியாசம் அது ஒன்றே கிடையாது. சரி, அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்னது போட்டிருக்கு? முதல்ல வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னோட ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல், அப்படி 2 விஷயம் அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து முதல்ல வெண் வஸ்திரம்னா என்னது? அழுக்கு இல்லாத ஒரு பாவம் இல்லாத ஒரு ஆன்மீக ஆடை. அதில் வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம இதுக்கு நிழலாட்டு பார்க்கறதுல ஆரோனின் குமாரர்கள் 2 பேரும் நினச்சிதாங்க. ஆமாம், ஆரோன் நினைச்சார் நம்ம சர்ச்சைக்கு தான் போகிறோன்னு அவர் புறப்பட்டு போயிட்டார். ஆனால் இவங்க பின்னால் போனவங்க எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு அந்நிய அக்கினியை கொண்டு ஏற்கனவே கொளுத்தப்பட்ட எங்கேயோ விற்கிறதுக்குள்ள கொளுத்து வச்சு அக்கினியாக இருக்கும், அதை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க? உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் 2 பேரையும் கொண்டு போட்டார் அப்படின்ட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. 2 பேரையும் கொண்டு போட்டார். ஆரோன் வந்து பேச முடியல. மோசே கேட்ட கேள்விகளுக்கு ஆசாரியனாக மெயின் பாஸ்டர் என்ன செய்ய முடியல, ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்படி பேச முடியாத ஒரு காலம் கண்டிப்பாக கர்த்தர் முன்பாக வரும் எல்லாருக்கும். அப்போ இந்த நேரத்தில் இவனால பேச முடியாமல் நின்ன போது அடுத்தது ஆண்டவர் ஒரு ஆர்டர் போட்டார். என்னதுன்னா, யாராவது உள்ளே வரணும்னா ஒரு விஷயம் செய்யணும். சணல் நூலில் சட்டை போட்டிருக்கணும், சணல் நூலில் ஜல்லடை போட்டிருக்கணும், சணல் நூலில் இடக்கச்சை கட்டியிருக்கணும், அதே சணல் நூலில் பாகை, அது என்னது, தலைப்பாகை வைத்திருக்கணும், குல்லாக வைத்திருக்கணும். அப்போ எல்லாமே எதில் தான் வச்சுருக்கணும்? சணல் நூலில் வச்சுருக்கணும். சணல் நூல்னு சொன்னால் அது வெண்ணிற ஆடை. அப்போ அதை அணிஞ்சிட்டு தான் யார் ஆசாரியனே உள்ளே போகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. என்னென்னா, ஸ்நானம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அல்லேலூயா. அப்போ ஸ்நானம் பண்ணாமல் உள்ள பரலோக படியை சாப்பிடலான்னு யாரும் நினைக்க முடியாது. இது வந்து பழைய காலத்தில் நடந்தக்கூடிய எல்லா பழைய ஏற்பாடு காரியங்களுமே நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய நிழல்கள். அப்போ அதில் சொல்லியிருக்கு. அதில் என்ன கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இவங்க ஸ்நானம் பண்ணதுக்கு வெண்கல தொட்டி. அப்போ ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன அப்படின்னா வெண்கல தொட்டியை அதில் கட்டி வச்சுருந்தாங்க. எதுக்கெல்லாம்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிப்பீடத்துக்கும் நடுவில் எது இருக்கும்? இந்த வெண்கல தொட்டி. அதுக்கு அளவுகளெல்லாம் அன்றைக்கி சொன்னேன். அப்போ முதல்ல இவங்க என்ன செய்யணும், அதை கை காலை கழுவிட்டு முதல்ல போனால் போதும். ஆனால் இவங்க போயிட்டு வந்திருக்க வீடு ஒருவேளை இறந்து போன வீடாக இருந்தாலோ, செத்து போன வீடாக இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒருப்பட்ட தீட்டான வீடுகளுக்கு இவங்க போயிட்டு இருந்தாலும், ஏதாவது தீட்டான பொருட்களை தொட்டுட்டு வந்திருந்தாலோ, இவங்க என்ன செய்யணும், முழுவதுமாக மூழ்கி ஸ்நானம் பண்ணாமல் எங்கே போக முடியாது, உள்ளே போக முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கால ஆசாரியனுக்கே கொடுக்கப்பட்ட சட்டம் என்னது? கண்டிப்பாக நீ அதை மூழ்கி எழும்பி வெள்நீர ஆடையோடு தான் போகணும் அப்படிங்கிறது வந்து அங்கே கொடுக்கப்பட்ட சட்டம். அப்போ 2வது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விஷயம் 3:5 அதை வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவரு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம் அதில் இருக்கு. என்னன்னா, எப்பவுமே ஆண்டவரை பார்த்தா என் பிதா செய்வார்னு சொல்லுவார். என் பிதா செய்வார், என் பிதா அதை செய்வார், என் பிதா இதை செய்வார். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல இயேசு யாரை தான் முன்மைப்படுத்த சொல்லுவார்? பிதாவை சொல்லுவார். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, நான் கிறுக்கி போடாமல். அது யார் செய்வார்னு சொல்கிறாரு? நான் தான் சொல்கிறேன் செய்வேன். அந்த விஷயத்தை கிறுக்கி போடுற விஷயம் நான் தான் செய்வேனுங்கிறத சொல்கிறார். 1. 2வது என்னன்னா, இந்த புஸ்தகம் யாருடைய புஸ்தகம் அப்படின்னு கேட்டால் கூட வெளிப்படுத்தின விஷயத்தை 13:8 சொல்லுது. அதை வாசிங்க. உலகம் தோன்றும் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் அதை கேட்க கடவன். அது யாருக்கு புஸ்தகம் போட்டு? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். அதனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யார் தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ அதனால தான் அவரோட இந்த புஸ்தகம் ஒருமையை தான் பேசுது. இது பரலோக புஸ்தகம்னையோ இல்லை மற்ற பரிசுத்தாவியானவர்களுடைய புஸ்தகம் அது எதுவுமே சொல்லப்படலை. தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய சொந்த புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகம் கரெக்டாக ஒருமையை தான் பேசுது. இப்போ பார்த்தா இந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வாழ்ந்தார். வாழச்சில 33 வருஷம் வாழ்ந்தார். ஒரு புஸ்தகம் கூட அவர் என்ன செய்யலை, எழுதினாரா? என்னைக்காவது எழுதினாரா?
ஆனால் இன்னைக்கு கோடிக்கணக்கில் புஸ்தகம் யாரை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு? இயேசுவை பற்றி தான். இயேசுவை பற்றி தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு புஸ்தகம், ஏற்றம் கூடுதல் புஸ்தகம் அச்செடுக்கப்பட்டது யாரை பற்றி தான்? இயேசுவை பற்றி தான். அதுபோல் பரலோகத்தில் அந்த இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிகமாக அச்செடுக்கக்கூடிய இதோ புஸ்தகம் எதுன்னு கேட்டால் பைபிள் தான். பைபிள் முதல்ல. ரெண்டாவது பார்த்தா இன்னும் அதிகமான வேற புஸ்தகங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள புஸ்தகங்கள் தான் அச்சரிக்கப்படுது. பாட்டுகளும் யாருக்கு தான் எழுதப்படுது கூடுதல்? இயேசு கிறிஸ்து ஒரு பாட்டு கூட பாடினாரா? ஒரு பாட்டு கூட அவர் பாடலை. ஆனால் அவரை பற்றி தான் இன்னைக்கு உலகம் முழுதும் கோடிக்கணக்கான பாட்டுகள் பாடப்படுது. அப்போ இப்படிப்பட்ட புஸ்தகங்கள், அப்போ ஜீவ புஸ்தகம்ங்கிறது இயேசு கிறிஸ்துடைய புஸ்தகம். அப்போ வேதாகமத்தில் இன்னும் கொஞ்சம் புஸ்தகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய புஸ்தகங்கள் சொல்லப்பட்டு நான் பார்க்கும்போது ஒரு 8 புஸ்தகங்களை நான் பார்த்தேன். அதில் என்ன ஒரு 2 புஸ்தகத்தை கூட பேசி என்ன செய்யலாம், முடிக்கலாம். அப்போ என்ன புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் மல்கியான்னு ஒரு தீர்க்கதரிசி தான். அப்போ மல்கியா தீர்க்கதரிசி இருந்த காலம் எப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாரதுக்கு ஒரு 450 வருஷத்துக்கு முன்னால் இருந்தான் இந்த மல்கியா தீர்க்கதரிசி. அப்போ இந்த மல்கியா தீர்க்கதரிசி தான் இந்த பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி. அவனுக்கு பிறகு தீர்க்கதரிசி இல்லை, அதுக்கு பிறகு இல்லைன்னு மட்டுமில்லை, அதில் இருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் எந்த ஜனங்களிடத்திலும் பேசலை, எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பலை, எந்த வானதூதர்களையும் இந்த பூமிக்கு அனுப்பலை. அதனால தான் இந்த வேதாகமத்திலேயே இருண்ட காலம்னு சொல்லப்படுறது இந்த மல்கியா தீர்க்கதரிசி முதல் மத்தேயு சுவிசேஷம் எழுத ஆரம்பித்த இந்த 400 வருஷ காலமும் என்னது, நம்ம இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த இருண்ட காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் ஆர்சி பைபிளில் இருக்கிற 9 புஸ்தகங்களும். அப்போ அந்த புஸ்தகங்கள் அதனால தான், அந்த ஒரு காரணத்தினால தான், மெயின் காரணமே என்னது, தேவன் ஜனங்களோடு பேசாத அந்த ஒரு இருண்ட காலம். இந்த 400 வருஷம் மல்கியா தீர்க்கதரிசியிலிருந்து இந்த காலம் வரைக்கும் பேசாத காலத்தில் அவங்க அந்த பைபிளை அந்த புஸ்தகங்களை எழுதி வச்சிருக்காங்க. 1, 2 இல்லை 15 புஸ்தகம் எழுதினாங்க. அதில் இப்போ 9 தான் இங்கே இருக்குது அந்த பைபிளில். அப்போ அநேக பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில் அப்படி, நீங்கள் உங்களுக்கு பைபிள் எத்தனைன்னு கேட்காங்க. எத்தனை பைபிள்? இந்த குரூப்புக்கு ஒரு பைபிள், அந்த குரூப்புக்கு நீ என்ன ஒரு பைபிள், அப்போ ஓர்த்தோடாக்ஸுக்கு இன்னொரு பைபிள். அப்போ இப்படியெல்லாம் நிறைய பைபிள்களை வச்சு தான் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதான் அவங்க டைரெக்டாக நம்மகிட்ட முஸ்லீம்கள் கேட்குறது. நாங்கள் ஒன்று தான் வச்சுருக்கோம், நீங்கள் பல தான் வச்சுருக்கீங்க. அது எது உண்மணி முதல்ல சொல்லுங்கள். அதை கேட்கும்போது நம்ம என்ன செய்ய முடியல, பதில்கள் இவங்களுக்கு கொடுக்க முடியல. ஆனால் அது ஏன் வச்சிருக்காங்கன்னு தெளிவுன்னா இந்த இடப்பட்ட நாட்களில் எழுதப்பட்டு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த புஸ்தகங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அதுக்கு ஏற்றுக்கொள்ளதுக்கு என்ன நிறைய காரணங்கள் உண்டு. அப்போ இந்த கடைசி தீர்க்கதரிசி, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு 450 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோன்லேருந்து இங்கே வந்தவங்க சாலமோனுடைய தேவாலயத்தை ஏற்கனவே இந்த நேபுகாத்நேச்சார்ங்கிற பாபிலோனிய ராஜா என்ன பண்ணி நான் இடிச்சு போட்டுட்டு போயிட்டான். அதை திரும்ப கட்டணும் அப்படிங்கிறத எஸ்ராவும் நெகேமியா இவங்க தலைமையில் 2 குரூப் வராங்க, ஃபுல்லாக அந்த மதில்களை எல்லாம் கட்டுறாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் கட்டினாலும் அந்த காலங்களில் இருந்த இந்த யூதர்களுக்கு ஒரு உணப்பு இல்லை, என்னது இல்லை, ஆமாம் அதை எப்படி சொல்லுது, ஒரு உணர்வுங்கிறது இவனுக்கு இல்லை. இவனை என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் நாடக வாழ்க்கை ஆசாரியர்கள் தான் ஆக்டிங் தான் பண்ணானே தவிர ஒரு நாளும் இந்த தேவனிட்ட மக்களை திரும்புவதுக்கு இவனை விடலை. ஆனால் பாபிலோன்லேருந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்டில் இவனுக்கு செய்த அநேக காரியங்கள் அப்படி தவறான முறையில் ஆசாரியர்கள் வழி நடத்தினாங்க. அதனால் சாட்டை அடிக்கிற மாதிரி, சாட்டை எடுத்து அடி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை மல்கியா சொல்ல ஆரம்பித்தான். அப்போ மல்கியா மூலமாக தேவன் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா மல்கியா 3:1 முதல்ல பேசுகிறாரு. பாருங்க வாசுகிறத 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னத்தான் சொல்லியிருக்காரு அது ஏதாவது புரியுதா அந்த வசனத்துல? நீங்கள் தேடுகிற வாசிக்க விட இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். தூதன் யாரு? இல்ல அதுல 2 பேரை சொல்லியிருக்கு. ஒன்னு ஸ்நாபக யோவான சொல்லியிருக்கு, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. முதல்ல அதை வாசிக்க யாரு? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். போதும். என்ன சொன்னேன்? அதாவது பைபிளை வாசிக்கிறது சும்மா வாசிக்கிறது இல்லை. நான் முதல்ல சொல்லுது என்னன்னா, கண்ணு என்னதை செய்யணும், முதல்ல திறக்கப்படணும். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? முதல்ல தூதனாகிய ஸ்நாபக யோவான் வருவான். 2வது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் தீவிரமாக சும்மா வருவார்னு இல்லை, அங்க தீவிரமாய் போட்டிருக்க அந்த வார்த்தை. அந்த வார்த்தைகள் முக்கியம். தீவிரமாய் வருவார். அப்போ என்னன்னா 2 பேரும் சேம் காலத்தில் வருவாங்கங்கிறத யார் சொன்னா? இந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டான். அதாவது ஒரு வசனத்தில் 2 பேரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுறது இந்த வேதாகமத்தில் ரொம்ப ரேர், குறவு. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம். இது அவன் தெளிவாக சொன்னான். 2 பேர் வருவாங்க, 2 பேர் வந்தாலும் 2 பேரும் சம காலத்தில்
தீவிரமாக உடனே அவன் வந்த உடனே இவர் தீவிரமாக வந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன இந்த இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் பைபிளை பார்த்தா மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவன் சின்ன தீர்க்கதரிசி. சின்ன தீர்க்கதரிசி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி சின்னவன் பெருசும் கிடையாது. ஆனால் இவனுடைய அதிகாரங்களும் என்னது வசனங்களும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இவங்களை என்ன 12 சின்ன தீர்க்கதரிசி லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. ஆனால் இல்லாமல் பெரிய தீர்க்கதரிசி 4 பேரை சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் 60 அதிகாரங்கள் அப்படியெல்லாம் எழுதுனதுனால அவங்கள வந்து பெரிய தீர்க்கதரிசின்னு ஒரு 4 பேரையும் சின்ன தீர்க்கதரிசின்னு இவங்க ஒரு 12 பேர். அதில் 12வது தீர்க்கதரிசி அந்த மல்லிகை தீர்க்கதரிசி. ஆனால் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் ஸ்ட்ராங்கான தீர்க்க தரிசனங்கள். அப்போ திடீர்னுட்டு மல்கியா 3:16 ஒரு விஷயத்தை சொன்னார். அதை வாசிங்க. என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. போட்டிருக்கு என்ன புஸ்தகம் போட்டிருக்கு? ஞாபக புஸ்தகம் ஒன்று முன்பாக எழுதப்பட்டது. இது 2வது புஸ்தகம் வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய இது ஒரு புஸ்தகம். அப்போ இந்த புஸ்தகம்னா இது ஏன் என்னத்தினால இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அநேக பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்மளும் சில சமயத்தை திடீர்னு சொல்லிடுவோம். இதே நான் வந்து எவ்வளவு தான் பைபிளை தூக்கிட்டு எத்தனை சர்ச்சைக்கு பிரசங்கம் பண்ண போனால் எனக்கு கடமை தீர்வில் ஒன்றும் தீர்வில். யாரா பாரு சினிமா தேட்டருக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரான், இவனுக்கு கடமெல்லாம் இல்லாமல் நீ வச்சுட்டா அந்த வண்டி எடுக்க அந்த காரை எடுக்க அப்படிதானே இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கான். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல. அப்போ இவர் ஆண்டவர் என்னத்தை செய்துட்டு இருக்காரு இப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து நம்ம மட்டும் இல்லை நிறைய அநேக பாஸ்டர்மார்க்க வாயிலிருந்து கூட சில சமயத்தில் வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட பேசுகிறவங்களுடைய வார்த்தையை யார் கேட்டுட்டு இருக்கா? அந்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் ஞாபகமாக அப்படி சொல்லாத ஆட்கள், சொன்ன ஆட்களை சொல்லலை, சொல்லாத ஆட்களுடைய பெயர்களை குறித்து வைக்கக்கூடிய ஒரு ஞாபக புஸ்தகம். அப்போ பார்த்தாக்கி தெரியும் அந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன அந்த வசனங்கள் அதுக்கு கீழே அந்த ஞாபக புஸ்தகம் அப்படி நிறைய ரெஃபரன்ஸ் வசனம் எல்லாம் உண்டு. அந்த வசனங்களை பார்க்கும்போது தெரியும் அவரை பற்றி குறை சொல்லாதவர்களை ஞாபகப்படுத்தி எழுதி வைக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இது ஞாபக புஸ்தகம். அப்போ இந்த ஞாபக புஸ்தகம் பழைய ஏற்பாடுலேயும் ஒன்று உண்டு. ஏற்கனவே இதுவும் பழைய ஏற்பாடு தான். இந்த இதுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இருந்தது. அப்படி என்ன புஸ்தகம் அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜா என்ன செய்கிறான், சும்மா சாதாரணப்பட்ட ராஜா இல்லை, பிச்சைக்காரனும் இல்லை, இவன் வந்து 127 நாடுகளை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தான். 127 நாடுனா 127 ஊர் இல்லை, 127 பஞ்சாயத்து இல்லை, 127 மாவட்டமும் இல்லை, 127 நாடுகள். இந்தியாவை போல 127 நாடுகள். அப்போ ஏற்கனவே அந்த அவனை பற்றி சொல்லும்போது தான் சொல்லப்பட்டிருக்கு இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரை. பைபிளில் சொல்லப்பட்ட இந்தியாவை பற்றி சொல்லப்பட்ட எழுதிய வசனம் இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரை இவன் தான் ஆட்சி செய்தான். அகஸ்வேருங்கிற ஒரு ராஜா. ஆமாம், அகஸ்வேர் ராஜா. இவன் வந்து அதான் வேதாகமத்தில் இந்தியாவை கூட கொண்டு வந்துட்டாங்க அந்த காலத்தில். அப்போ இந்த 127 நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த ராஜாவுக்கு திடீர்னு என்ன செய்யலை, ஒரு நாள் தூக்கம் வரல. தூக்கம் வராதுன்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் வந்து இப்போ ராத்திரி 2 மணிக்கு எனக்கு வாசிக்கணும் ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் எனக்கு ஒய்ஃப் என்ன செய்வா, வெந்நியா காய்ச்சி மூஞ்சில ஒரே ஊத்தாட்டு ராத்திரி 2 மணிக்கு என்ன செய்யண்டா, நீ புஸ்தகம் வாசிக்கண்டா ஒன்றை வாசிக்கண்டா. ஆனால் அங்கே போய் வெந்நியா காய்ச்சி என்ன செய்ய முடியாது, ஊற்ற முடியாது. அப்போ ஊற்ற முடியாது. அதனால் அவன் என்ன செய்தா, ஒரு புஸ்தகத்தை கொண்டு அவங்க என்ன செய்தாங்க, இவர் கையில் கொடுத்தாங்க. அப்போ இவரே கையில் கொடுத்த உடனே இவர் செய்த காரியம் என்னன்னா, அதை எடுத்து வாசித்தான். வாசிக்கும் போது அதில் ஒன்று எழுதப்பட்டிருக்கு, அங்கே 2 பேர் என்ன செய்தாங்க, ராஜாவை கொல்லுக்கு எத்தனிச்சாங்க. அப்போ அவனுக்கு 2 பேருக்கு பேரம் போட்டிருக்கு, பிக்தானா தேரோஸ் அப்படிதான் தேரேஷ். அப்போ தேரஸ் இப்படி 2 பேர் என்ன செய்கிறாங்க, ராஜாவை கொல்ல, இதே அகஸ்வேர் ராஜாவை கொல்ல வந்தபோது இந்த மொர்தெகாய்னு சொல்கிறவன் என்ன செய்தான், அந்த இந்த விஷயத்தை போய் ராஜாவுக்கு காதில் போட்டு அவன் ராஜாவை என்ன செய்துட்டான், காப்பாற்றி விட்டுறா. அப்போ ராஜா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு முழு காரணம் யார், மொர்தெகாய். அப்போ இந்த மொர்தெகாய் வந்து இதை புக்கில் வாசித்து வச்சு ஞாபகத்துக்காக எழுதி வச்சிருக்கு. இது எதனால எழுதி வச்சது, அதை தான் கர்த்தரங்க சொல்லுது, ஞாபகத்துக்காக எழுதி வைக்கக்கூடிய புஸ்தகம். இதுலேயும் அந்த விஷயம் அதெல்லாம் தான் எழுதி வச்சிருக்கு, ஞாபகத்துக்காக தான் எழுதி வச்சிருக்கு. அப்போ எழுதி வச்சிருக்கிறதுல இதை இவர் வாசத்த உடனே அவர் ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார்னாக்கி, இப்போ மொர்தெகாய் அப்போ என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க, அவன் இவன் நினைச்சிருப்பானா, அவனை தூக்கி ஏதோ ஒரு மந்திரி கேட்ட இல்லை பெரிய பொறுப்பில் கொடுத்துருப்பாங்க போல இருக்குன்னுட்டு மொர்தெகாய்க்கு நிலைமை என்ன அப்படின்னு அவன் கேட்டோன்னே அடுத்த வார்த்தை அவன் சொன்னான், மொர்தெகாய்க்கு நிலைமை வேற ஒன்றும் இல்லை பிரபுவே, நாளைக்கு அவனுக்கு கழுமரம். என்னது, நாளைக்கு காலையில் விடிய காலத்தில் அவனுக்கு கழுமரம், அவனுக்கு கழுமரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு முத்தத்தில் வருது காவல் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ராஜா உடனே ஞாபகமாட்டே சொன்னார், அப்படி அவங்களுக்கு காரியம் செய், எவன் கழுமரம் உண்டாக்குனானோ அவனுக்கு கழுத்துக்கு அதை திருப்பிடு. அப்போ என்னன்னா, அதாவது அந்த ஸ்பாட் டைம்லேயே ஒரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து விட்டு எவன் கழுமரத்தை நமக்கு எதிராக வச்சாலும் சரி அவனுக்கு கழுத்துக்கு திருப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு. அந்த கர்த்தர் தான் ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட கர்த்தர் அன்னைக்கு மொர்தெகாய் அவனுடைய கழுத்து தப்புனது மட்டுமில்லை, மொர்தெகாய் மட்டுமில்லை தப்புனது, மொத்த யூத சாம்ராஜ்யமும் தப்புச்சு. அப்படி தப்புனால தான் இயேசு கிறிஸ்து அந்த பரம்பரையில் வந்தார் அப்படின்னு சொன்னால் ஒற்ற ஒரு புஸ்தகம் தான் அதுக்கு காரணம். என்னது காரணம், ராத்திரி உறக்கம் வராமல் வாசித்த ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகத்தில் பேர் இருந்ததுனால மொர்தெகாயும் யூதர்களும் தப்புனாங்கன்னா, இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துல யெகோவா தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஞாபக புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருந்தோன்னா நாம் என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். அப்போ
இதில் வந்து விசுவாசம், பயபக்தி, ஆராதனை இதுகளெல்லாம் குறித்து வைக்கக்கூடிய புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ இதில் பார்த்தா இந்த புஸ்தகத்தில் சில விஷயங்கள் சொல்ல என்னன்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதுனதை என்ன செய்ய முடியாது, அழிக்க. இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஆராய்ச்சி எங்கெல்லாமல் பார்த்துட்டேன். ஞாபக புஸ்தகத்தில் எழுதின விஷயத்தை அழிக்கதாட்டு எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதின காரியங்களை அழிக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னு சொன்னா, அது 3:5 வாசிங்க. வெளிப்படுத்தின விஷயம் தான் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். என்ன செய்வாரு, கிறுக்கி போடாமல் இருப்பேனாலே கிறுக்கலாங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். அப்போ என்ன செய்யலாம், ஜீவ புஸ்தகத்தில் பேரை நிச்சயமா கிறுக்கலாம். ரெண்டாவது வெளிப்படுத்தின 19:22 வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாயிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். என்னது, எப்படி போட்டிருக்கு, இதுல இருந்து ஏதாவது ஒருத்தன் எடுத்தான்னா அவனை ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நினைச்சுவார், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுல இருந்து எடுத்து மாத்துவாருங்கிறத தெளிவா சொல்லியிருக்கு. தாவீது ராஜா அவன் பெரிய தீர்க்கதரிசி, ராஜா மட்டுமில்ல பெரிய தீர்க்கதரிசி. தாவீது ராஜா தெளிவா ஒரு இடத்துல சொன்னா, சங்கீதம் 69:28 வாசிக்க பாப்பா. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. எப்படி கிறுக்கப்பட்டு போவதாக? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்களுடைய பெயர் என்ன செய்யறான், கிறுக்கு போடும் ஆண்டவர் என்று யார் ஜெபிக்கிறா? அப்ப கிறுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இது. ஆமா, கிறுக்கக்கூடிய புஸ்தகம். இப்ப இந்த பிள்ளைகிட்ட இவளுக்கு தங்கச்சிட்ட ஒரு கிறுக்குன்னு ஒரு பெண்ணும் பேப்பரும் கொடுத்து ஒரு இதை கொடுத்தானே எப்படி கிறுக்குவா? ஆமா, கிறுக்கி அதை கிழிச்சு எடுத்துருவா. அப்ப இயேசு கிறுக்குனா எப்படி கிறுக்குவாரு? அல்லேலூயா. இந்த உலகத்தையும் 3 உலகத்தையும் படைச்ச ஆண்டவர் கிறுக்குனா எப்படி இருக்காங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்போ அதில் பார்த்தா அதில் ஏற்கனவே அது கிறுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. என்னென்னா, இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யுதுன்னா, திடீர்னுட்டு மோசே மலைக்கு மேலே ஏறி போகணுன்னா ஒரு 4 காலம் 1 வாரம் உள்ள ஒரு தெய்வத்தை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அப்படி தானே. தெய்வத்துக்கு என்னைக்காவது 4 காலம் 1 வாரம் இருக்குமா? இது ஆமாம், தெய்வத்துக்கு இவங்க தூக்குன தெய்வத்துக்கு எப்படி 4 காலம் 1 வாரம். அப்போ அந்த 4 காலம் 1 வாரம் தூக்கிட்டு என்ன, அவன் தூக்கி கீழே வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, தோளில் வச்சா தான் இது என்ன செய்ய முடியும், நகர முடியும். இப்போ இதில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் போக திராணி இல்லாத ஒன்று தெய்வமா, அதுதான் நம்ம கேட்குது. அப்போ இது என்ன செய்யும், அந்த திராணி இல்லாத அந்த கேஸு இவனை தோளில் தூக்கிட்டு என்ன செய்தான், அப்படியே கணக்கிட்டு வந்தான். அப்போ தான் அங்கேருந்து மோசை கீழே வந்தான். கீழே வந்துட்டு என்னடா இதுன்னு கேட்கும்போது அங்கே அக்கினி பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. கூட வந்தவன் சொல்கிறான், நல்ல அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. நீ அப்போ பார்த்தோன்னா மோசை நினைச்சாங்க, பயங்கரமான அக்கினி, இவங்க பயங்கர அபிஷேக ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க போல நினைச்சிட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது எரிஞ்சதெல்லாம் என்னது, அக்கினி. ஆமாம், அக்கினியும் எரிவு கூடால 4 காலம் 1 வாரம் உள்ள தெய்வம் தோளில் இருக்கு. அப்போ இதை பார்த்த உடனே என்ன செய்தான், அடிச்சு நுரைக்கு தூக்கி போட்டு என்ன செய்து கரைச்சி எடுத்து எல்லாரும் குடிச்சு சாவுங்கன்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, உடனே தானே லேவி கிட்ட சொன்னா, நீ என்னது அப்பனையும் பார்க்காத, ஆண்டினையும் பார்க்காத, அம்மானையும் பார்க்காத, தங்கச்சினையும் பார்க்காத, எடுத்து நீ என்ன செய், வெட்டுடான்னு சொன்னான். வெட்டு, நீ வெட்டு அப்படின்னா. கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறவன் யாருன்னா லேவி தான் முதல்ல போனான். அவன் ஏன் முதல்ல போனான்னு அதுக்கு ரகசியம் உண்டு. மிகப்பெரிய சாபத்தை அவன் தான் வாங்கி வச்சிருந்தான். யாரு? லேவி. அப்பனுக்கு வாயினால என்ன சாபம் வாங்கி வச்சிருந்தான், ஜென்மத்தில் இவனுக்கு வீட்டுக்கு எவனா என்ன செய்யக்கூடாது, இளவுனாலும் போகக்கூடாது, கல்யாணம் ஆனாலும் போகக்கூடாது. அவன் சொல்லியிருந்தான், அந்த சாபம் போடும்போதே சொல்லிட்டான். இவன் வந்து லேவி ஆனால் சில காரியங்களை செய்துட்டான். அப்படிதானே, ஒரு பெரிய ஆளுகளை போய் 2 ஆள் போய் வெட்டி போட்டுட்டாங்க. என்னத்தினால, தன்னுடைய தங்கச்சி டீனானி சொல்கிறவளுக்கு நிமித்தமாக, அந்த கதைக்குள்ள இப்போ போகல, நேரம் போயிடும். அந்த நிமித்தமாக என்ன செய்தான் லேவி, ஆமாம், அதை தப்பு அந்த அந்த அவன் எவன் தப்பாக செய்தானோ அந்த மொத்த கோத்திரத்தையுமே அழிச்சு விட்டானு இவனு 2 போய். அப்போ அதனால இந்த யாக்கோபுங்கிற தகப்பை வந்து பயந்து போய் இவனுக்கு பெரிய சாபம். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது லேவிக்கு கொடுத்தது என்னது, சாபம். அந்த சாபத்திலேருந்து வெளியே வராமல் இருந்தான். அப்போ திடீர்னு மோசே சொல்கிறான், கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறவன் என் பக்கத்தில் வான்னு சொன்னோன்னா ஓடி போய் என்ன செய்துட்டான். ஆமாம், ஓடி போய் நின்ன உடனே லேவி அதுக்கப்புறம் என்னாச்சு போச்சு, 3000 வெட்டி போட்டான். 3000 வெட்டி போட்டது மட்டும் இல்லை, அன்னிலேருந்து இவனுக்கு வீட்டுக்கு போதான். எவனுக்கு வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னாலும் இவன் இல்லாமல் நடக்காது. இல்லையா, நடக்குமா, நடக்காது. இப்போ ஒரு 10 வாழைக்கொலை ஒருத்தன் வைக்கான் அப்படின்னு சொன்னால் 10 வாழைக்கொலை வைப்பான். 10 கோத்திரம் இருக்கான். 10 கோத்திரத்துலேருந்து ஒரு கொலை என்ன போனோம், எங்கே போனோம், லேவிக்கு போனோம். அப்போ லேவிக்கு எத்தனை கொலை, லேவிக்கு 10 ஆகும். அவனுக்கு எத்தனை, 9. ஒருத்தன் வாழை வச்சான்னா ஒரு 6 மாதம் வளர்த்து எடுத்து தண்ணி ஊற்றி எடுத்தானா அவனுக்கு 9 கொலை தான் கிடைக்கும். சும்மா இருந்து சாப்பிட்டு லேவிக்கு எத்தனை கிடைக்கும், 10 கிடைக்கும். அதுதான் இப்போ 11 கோத்திரம்னா 11 கோத்திரத்துலையும் லேவிக்கு எத்தனை கிடைக்கும், ஆமாம், லேவிக்கு 11 கிடைக்கும், மற்றவனுக்கு 10 தான் கிடைக்கும். அப்படிதானே. மற்றவன் இல்லை, அவன் வந்து காலையிலேருந்தே விசரத்து பூத்து என்ன, அதுபோல் 1000 வாழை வச்சானா அந்த கணக்கு என்ன. அப்போ சும்மா இருந்து தின்னதுக்கு யாரை வச்சார் ஆண்டவர், கர்த்தரின் பக்கத்தில். அப்பனுக்கு சாபம்னு அவனுக்கு அங்கே நிற்கலை. அதை தான் நான் சொல்லுவேன், எந்த சர்ச்சில் பண்ணாலும் அப்பம் போட்டாலும் சரி ஆத்தா போட்டாலும் சரி சாபம் நிற்காது. தேவன் பக்கத்தில் நீ வந்துட்டியானா, அல்லேலூயா. தேவன் பக்கத்தில் வந்த லேவிக்கு என்னதான் ஆகிப்போச்சு, அவன் இல்லாமல் அங்கே கல்யாணம் நடத்த முடியாது. ஆமாம், அவன் இருந்தால் தான் காரியம் நடத்த முடியும். அவன் இல்லாமல் ஆலயத்துக்கு போக முடியாது. அவன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒரு பயணம் அசைய முடியாது. அங்கே எந்த காரியமும் நடத்த முடியாது.
அதுதான் லேவி. ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரின் பக்கத்தில் போய் நின்னதுனால மட்டும்தான், ஒற்ற வசனத்தில் தான், ஒற்ற வசனத்தில் அப்படியே அவருக்கு வாழ்க்கையை டேன் பண்ணி விட்டவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ 3000 வெட்டி போட்டான். அப்போ கொரோனாவில் 1-2 இறந்ததுக்கு நம்ம எல்லா இடமும் என்ன செய்தாங்க, ஜேசிபி வச்சு தோண்டி தான் என்ன செய்ய முடிஞ்சு, ஆமாம், அதை அடக்க முடிஞ்சு. ஆனால் இங்கே 3000 செத்து அங்கே அடக்க எங்கே எவன் இருந்தா, ஜேசிபியாக உண்டு அன்னைக்கு தூக்கி வீசி அறியப்பட்டார்கள். எல்லாரும் என்ன செய்தாங்க, வீசி தூர போட்டுக்கிட்டு ஒரு பயிரும் அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்தான். யார் வந்தா அப்படின்னு சொன்னால் கர்த்தர்கிட்ட வந்தான். யார்? மோசே. கர்த்தர்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னான், ஆண்டவரே இவங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்க, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை கிறுக்கி போடுங்க. யாத்திராகமம் 32:32 அது வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். என்னது கிறுக்கி போடும்? அப்ப கிறுக்கி போடலாம போட முடியாது, அந்த புஸ்தகத்துல கிறுக்கி போடலாம். அப்ப கிறுக்கி போடும்னு சொன்ன பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எவன் பாவம் செய்தானோ அவனை மட்டும்தான் என்ன செய்வேன், கிறுக்கி போடுவோம். உன் அப்பன் செய்தாலும் சரி, உன் ஆத்தா செய்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி, அதனால நான் உன் பேர் என்ன செய்ய மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன். ஆனா பாவம் செய்தவருக்கு பேரை நான் நிச்சயமா கிறுக்கி போடுகிற ஒரு புஸ்தகம் தான் என்ன புஸ்தகம்? ஆமாம், ஜீவ புஸ்தகம். இது வந்து நான் ஸ்நானப்பட்டேன், நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஆராதனைக்கு போகிறேன், டெய்லி உபவாசம் இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டு காரியம் இல்லை. கிறுக்கி போட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கிறுக்கி போடக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இது ஜீவ புஸ்தகம். அதுக்கு கணக்காகி கரெக்டான வாழ்க்கை முறை நடத்தினா மட்டும்தான் இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் நினைக்க. நான் அதான் அடிக்கடி சர்ச்சையில் போகணுன்னே சொல்லுவேன். நான் ஜெயக்குமார் வந்து 50 சர்ச்சு 100 சர்ச்சு 200 சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா நீ என்னது கெட் அவுட் அப்படி தானே மொதல் வார்த்தைக்கு போன உடனே பரலோக படிச்ச உடனே முதல் கேள்வி என்னது, இவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா இல்லையா? அப்போ இருக்கா இல்லையானா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு ஆண்டவரே சொல்லுவாங்க, இருக்கு ஜெயக்குமார்னு பேர் இருக்கு. சரி, இன்னும் ஆளுக்கு பிறந்த ஜெயக்குமார் இருக்கா இல்லையா? ஜெயக்குமார் நிறைய இருக்கும் அப்படிதானே, நிறைய பேர் இருக்கும். ஆனால் அதில் இன்னும் ஆளுக்கு பிறந்த இன்னும் ஆளுக்கு பேர் இருக்கா இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வார், நீ எத்தனை சர்ச்சில் அந்த பிரசங்கம் பண்ணி ஆயக்கட்டத்துக்கு தலையில் கொண்டு போனாலும் நடக்கிறது என்னது, கிறுக்கி போடப்படும். கிறுக்கி போட்டு வெளியே தான், அது பாளையத்துக்கு வெளியே கொண்டு இவனை புறம்பாக தள்ளுங்கள். அதுதான் வேதாகமம் சொல்லுகிற ஒரு விஷயம். அப்போ அதுக்கு கீழே சரி, அப்போ அந்த புஸ்தகம் விட்டாலும் என்ன ஒரு புஸ்தகத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா என்ன ஒரு புஸ்தகம் சொல்லப்பட்டுக்கிறது, பறக்கும் புஸ்தகம். என்ன பறக்கும் புஸ்தகம் கேள்விப்பட்டிருக்கிறா? பறக்கும் புஸ்தகம் கேள்விப்படவே இல்லை அப்படிதானே. அந்த வேதாகமத்தின் ஆழத்துக்குள்ளே போகும்போது இந்த புஸ்தகங்கள் எல்லாம் தெளிவாக தெரியணும். அப்போ என்னென்னா சகரியானி ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அது யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு 520 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். அந்த மல்கியா வந்து 450 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இந்த சகரியா வந்து 520 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தான். இவனும் 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருத்தன் தான். அப்போ பாருங்க, இந்த நேரத்தில் இவன் வாழ்ந்து கொண்டு இருந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனம் சோம்பலாக இருந்தது, பயங்கர சோம்பலாக இருந்தது. அப்போ சோம்பலாக இருக்கும்போது இவனும் அவங்களை எழுப்புற விதத்தில் சில தீர்க்க தரிசனங்களை சொன்னான். அப்போ தீர்க்க தரிசனங்கள் சொன்னது மட்டும் இல்லை, அந்த 9வது அதிகாரம் முதல் 14வது அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகையை பற்றியே சொல்லிட்டான். எத்தனை வருஷத்துக்கு முன்னே? 520 வருஷங்களுக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவுக்கு வருகையை பற்றி தெளிவாக சொன்னான். சொன்னது மட்டும் இல்லை, வருகை பற்றி மட்டும் இல்லை, கழுதைக்கு மேலே ஏறி எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போவாருங்கிறத கூட சகரியா தீர்க்கதரிசி 9:9 சொன்னார். அதை வாசிங்க. 9:9. எத்தனை வருஷத்துக்கு முன்னே எழுதுனது இது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 520 வருஷத்துக்கு முன்னே அவன் எழுதி வச்சான். கழுதைக்கு மேலே ஏறி ஆலயத்துக்குள்ளே போகிறவன். அந்த தீர்க்க தரிசனப்படி தான் இயேசு கிறிஸ்து கழுதைக்கு மேலே ஏறினார். அடுத்தது எழுதுனா சகரியா 12:10. அது என்ன, யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை குத்துவாங்க. குத்துறது மட்டும் இல்லை, வருகையில் குத்துவாங்க, 2வது வருகையில் அவர் வருகை எதிர்பார்த்து அழுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாசிக்க பார்க்கலாம். 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். என்ன செய்வாங்க? முதல் வருகையில குத்துவாங்க, அடுத்த வருகையில ஆண்டவருடைய வருகையை நடத்தி மெசியாவுடைய வருகையை எதிர்பார்த்து அவங்க காத்திருந்து கதறுவாங்கிறத தெளிவாக யார் சொன்னா? 520 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த தீர்க்கதரிசி சொன்னான். அடுத்தது என்ன ஒரு விஷயத்தையும் கூட சொன்னான், பெரிய, அது ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னு சொன்னால், ஒருத்தன் 30 வெள்ளி காசுக்கு வித்துட்டு பெருமானிட்டான். எத்தனை? 30 வெள்ளி காசுக்கு. அப்படி தானே இயேசு கிறிஸ்து வந்து அவனை நம்பி தான் கேஷியராக வச்சிருந்தார். அவனை ட்ரெஸ்யூரெலாம் வந்தான், ஊரில் பொருளறையார் தான் இவன் தான். இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு சின்ன ஒரு வாழைப்பழம் வாங்கினா கூட இவங்கிட்ட தான் போய் பைசா
வாங்கணும். இவன் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆள். இவங்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன்ட்டே பிசாசு இருந்து. அப்படிதானே? சில பேர்கிட்ட பிசாசு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போதே கூட யார் இருந்தா? பெரிய பிசாசு இவங்க கூட இருந்து. அப்போ இப்படிப்பட்ட பிசாசு தான் என்ன செய்யுதுனா 30 வெள்ளி காசுக்கு வித்துக்கிட்டு போயிட்டான். அவன் அதை பற்றி 520 வருஷங்களுக்கு முன்பாகவே சகரியா 11:12 சொன்னான். 11:12 வாசிங்க. என்னது? எத்தனை வெள்ளி காசு? 30 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு. அப்போ இந்த காரியத்தை கூட யார் சொல்லிட்டா? சகரியா சொல்லிட்டான். அப்போ இப்படியெல்லாம் சொன்ன தீர்க்கதரிசி திடீர்னு ஒரு நாள் ஒரு உறக்கம் போட்டான். நம்மளாம் சில சமயம் சர்ச்சில் போனாங்க, பாஸ்டருக்கு பிரசங்கம் சரியில்லைன்னா ஒரு உறக்கம் என்ன செய்துரும்? போட்டுருவோம். அப்படி தானே? அப்போ அதே மாதிரி பிரசங்கம் சரியில்லாமல் உறங்க சர்ச்சை நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அல்லேலூயா. அப்போ முதல்ல நான் என்ன ஜோம் பண்ணிட்டு போகிறது அப்படின்னா, ஒரு ஆள் கூட உறங்கக்கூடாது. ஒரு ஆள் உறங்குச்சுன்னா நம்ம பிரசங்கம் என்ன செய்கிறோம்? போக்காயிரும். ஒன்றும் சரியில்லை போலுக்கு உடனே நமக்கு தெரியும். பார்த்த உடனே இது சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்றும் என்ன செய்யாது? வராது. அந்த ஆளுக்கு முகத்தை பார்த்துட்டோன்னா தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதே மாதிரி இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, இவன் என்ன செய்யறான்? சகரியா தீர்க்கதரிசி இருந்து ஒரு உறக்கம். அப்போ உறங்கினோடனே தூதன் வந்து தட்டி எழுப்பினான். தட்டி எழுப்பிட்டு திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னான். உனக்கு என்ன தப்பா தெரியும் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அவன் சொன்னான், சகரியா 5:2 வாசிங்க. தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்று. சரி, 20 முழம். அப்ப 20 முழம்னா என்னது? முழான்னது மனுஷனுக்கு கைரேகை எங்க தொடங்குவோ அதுல இருந்து இந்த இடம் வர, இதுதான் முழான்னு சொல்லுது. கைரேகை எங்க தொடங்குதோ அதுல இருந்து இந்த இடம் வர, இதுதான் முழம் வேதாகமத்தின் அடிப்படையில். அப்போ இந்த ஒரு முழான்னு சொல்லுது 1.5 அடின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வீடு வந்து கரெக்டாக 10 அடி வீதி, இப்போ 20 அடி நீளம். அப்போ இது என்ன கணக்கில் வரும்? அதாவது 18 இன்ச்சு ஒரு நீளம். அப்போ ஏகதேசம் பார்க்க போனால் இப்போ 20 அடி நீளம் அப்படின்னு சொன்னால் 30 அடி, அதாவது 20 முழ நீளம் அப்படின்னு சொன்னால் 30 அடி நீளம். அதுபோல் 10 முழ வீதின்னு போட்டிருக்கு. அப்போ 20 முழ வீதி. அப்போ பாருங்கள், இந்த கால் வந்து கரெக்டாக எத்தனை அடி தான்? கூடி போனால் 20 அடி கூட இருக்காது, 20 அடி தான் இருக்கும். ஆனால் அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கணக்குப்படி அந்த புஸ்தகத்துக்கு நீளம் 30 அடி. அப்போ யாதேசம் இந்த வீடுலாம் தாண்டி வெளிப்பக்கம் போனால் அவ்வளவு பெரிய புஸ்தகம், நீள புஸ்தகம். வீதியை பார்த்தாலும் ஏகதேசம் இந்த 2 ரூம் தான் எவ்வளோ வீதி இருக்கும். அப்போ இந்த புஸ்தகத்துக்கு தலையில் வச்சு சமக்க முடியுமா? அவ்வளவு பெரிய புஸ்தகத்தை யார் பார்த்தா? இவன் பார்க்குறான். அப்போ அந்த புஸ்தகம் வந்து அது வந்து ஒரு சாவ புஸ்தகம். அதில் போட்டிருக்கு சகரியா 5:3 வாசிங்க. என்ன போட்டிருக்குனாக்கி 1 2 பேருக்கு தான் சொல்லியிருக்கு. 1 திருடுறவன். நம்ம திருடனாக்கி போய் அடுத்தவங்க வீட்டில் போய் களவு செய்கிறோம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட திருட்டுகள் என்னது வேதாகமாக சொல்லுது. எல்லாத்தையும் சேர்த்து தான் திருடன்னு சொல்லுது. அப்படி தானே? நாம என்ன மற்ற சிலுவையில் தொங்கினவனா திருடன் சொல்லுவோம். அங்கே திருடன் எழுதலை. எதில் எழுதலை? திருடனா என்ன திருட செய்தான்னு எழுதலை. கல்வன்லி போட்டிருக்கு. அவன் என்னத்தை களவு செய்தாங்கிறது அதில் இல்லை. அவன் எப்பேற்பட்ட கல்வன் எதை செய்தான் அங்கிறது இல்லை. ஆனால் இதில் அதே மாதிரி தான் போட்டிருக்கு திருடன்னா வர களவு செய்கிறவன் மட்டும் இல்லை, அதில் நிறைய பாவங்கள் சேர்ந்து வரும். அதுபோல் பொய்யான எடுக்கிறவன், அப்படி தான் சத்தியம் பண்ணுறவன். அப்போ இவங்க 2 பேரையும் தான் இந்த புஸ்தகம் சொல்லிடு. அதனால இப்படிப்பட்ட வீடுகளுக்குள்ளே கடந்து போய், ஆனால் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாட்டாலும் இப்படிப்பட்ட வீடுகளுக்குள்ளே கடந்து போய் அது என்ன செய்யும்? அந்த கல்லுகளையும் அங்கே வச்சிருக்கக்கூடிய நிலைக்காலங்களையும் மரங்களையும் என்ன செய்யறோம்? அழிச்சு போடக்கூடிய ஒரு புஸ்தகம். அதனால தான் சில பேருடைய வாழ்க்கைகள் முன்னேற்றத்துக்குள்ளே போகாமல் இருக்குன்னா இந்த புஸ்தகம் என்ன செய்யாது? கண்ணுக்கு தெரியாது. இந்த புஸ்தகம் வேதாகம் சொல்லுது, இந்த புஸ்தகம் எப்பவுமே கறங்கிக்கிட்டே இருக்கும், பூமியின் முழுவதும் கறங்கி கொண்டு இருக்கிற ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பார்த்தா இன்னும் நிறைய புஸ்தகங்களை பற்றிலாம் வேதாகம் சொல்லுது. இப்போ தானியேல் 7:10 வாசிக்கும். அதில் என்ன சொல்லியிருக்கனே? அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பரலோகத்தில் அக்கினி உண்டு நான் பரதரா சொல்லியிருக்கேன். அக்கினி நதி பாடம். இப்போ நரகத்தில் மட்டும் இல்லை, அக்கினி நதி எங்கே இருக்குது? பரலோகத்துலையும் அந்த வசனத்தில் இருக்காது? அந்த வசனத்தில் இருக்குது. இது மாதிரி 1-2 வசனங்களை கூட அது அக்கினி நதிங்கிறது பரலோகத்திலிருந்து வரங்கிறது விஷயம் இருக்குது. அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு புஸ்தகங்கள், ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்ட நிலை, புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட நிலை பழைய ஏற்பாட்டில் தானியேல் சொல்கிறாரு. அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்ன திறக்கப்பட்டது? அங்கேயும் ஜீவ புஸ்தகம் மட்டுமில்ல திறக்கப்பட்டது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்போ அநேக புஸ்தகங்கள் அங்கேயும் இருக்கு. அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள் வேதாகமத்திலையும் என்ன நிறைய இருக்கு. நம்ம கர்த்தருடைய வருகை தாமசிச்சா இனி உள்ள காலங்களில் அந்த புஸ்தகங்களை பற்றி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.